இதற்கு பதிலாக தான் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. விசுவாசத்திற்கு பதிலாக நற்கிரியை வரக்கூடாது. நற்கிரியை என்பது தேவனுக்கு முன்பாக நான் முதல்ல நீதிமானாக இருக்கணும். நான் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் நான் இருக்கணும். சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் நான் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் மன ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசித்து அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறவனாக நான் வரும்பொழுது ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காட்ட முடியும். சபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஏன் என்றால் அந்த ரகசியம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவன் சாபம் விட்டால் எனக்கு நல்லது தான், தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். நான் அவனை பதிலுக்கு சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது தானே நற்கிரியை. சபிக்கிறவனை எதிர்த்து பதிலுக்கு சபிக்கிறதுக்கு பேர் நற்கிரியையா? அவன் தரித்திரனாக இருக்கான், அவன் குருடனாக இருக்கிறான், அவனுக்கு விஷயம் ஒன்றும் தெரியல, அவன் கட்டுண்டவனாக இருக்கிறான். அப்போ அவன் கண்களை நான் திறந்து கொடுக்கிறது தானே சுவிசேஷம். அதுதானே நற்கிரி. இதற்காக தானே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தில் நம்முடைய ஆவிக்குரிய அந்தஸ்தை எடுத்து நாம் வாழ்கிறதற்கு ஒரு வாழ்க்கைக்குள் வரணும். அதற்கு பின்பு அந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு புறம்பே தெரியும். சட்டிக்கு உள்ளே இருந்தால் தானே கரண்டியில் வெளியே வரும். உங்க உள்ள ஒன்றும் இல்லை, மனுஷத்துவம் இருந்தால் மனுஷத்துவம் தான் வரும். எனக்குள்ளே மனுஷத்துவம் இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தர் சபிக்கும் போது நானும் பதிலுக்கு சபிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி அந்த ஜீவன் அது இருக்குமானால் ஒருத்தர் சாபம் கொடுக்கும்போது சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த சாபம் எனக்கு கேடா நன்மையா என்று பார்க்க ஆரம்பிச்சிருவேன். உலக தாளந்துகளை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவ தாளந்துகளை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, தெய்வத்துவத்தை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு தான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய தன்னை காத்துக்கொள்ள தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கு, அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. இதுதான் ஒரு மத ரீதியான காரியங்கள் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி நம்முடைய பழைய மனுஷ எல்லாவற்றையும் மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். முடிஞ்சு போச்சு நியாய தீர்ப்பு. நம்முடைய பழைய மனுஷனுக்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பௌதிக மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இது ஒன்று தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். அதனால தான் அந்த 2வது வசனத்தில் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு, இந்த முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தத்தில் இருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன். ஒரு பரிசுத்தம் என்னை வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருந்தது, அந்த கண்ணியில் இருந்த அந்த சிறையிருப்பு நீங்கி விட்டது. இப்போ நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை வேற யாரும் விடுதலை ஆக்க முடியாது. இந்த மனுஷ ஜீவிதத்தில் இருந்து ஆவிக்குரிய ஜீவனாக நமக்கு ஒரு விடுதலை, மறுரூப விடுதலை கொடுக்கிறதற்கு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றால் இப்படி விசுவாசிக்கணும். அவருடைய மரணத்தின் மேன்மை என்ன, என்னுடைய பங்கு என்ன? அவருடைய உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ன, அதில் என்னுடைய பங்கு என்ன? இந்த விசுவாசம் இப்படி நான் விசுவாசிக்காம அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறதுனால எனக்கு நன்மை கிடையாது. அது ஒரு மத ரீதியான கூடார ஆராதனையில் நடக்கின்ற முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அது வஞ்சகம், அத்தனையும் வஞ்சகம். அது ஒரு காலம் வரைக்கும் தேவன் கொடுத்தார், ரைட்? அந்த காலத்திற்கு பின்பு திரைச்சிலை கிழிக்கப்பட்டதுக்கு பின்பு நான் அந்த திரைச்சிலை எடுத்து தையல் போட்டு திரும்ப அதை தைக்கக்கூடாது. திரும்ப கூடாரத்துக்குள்ளே போய் நான் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லலையே. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறீர்களே. கிறிஸ்து எப்படி மரித்தார், பழைய மனுஷன் எப்படி செத்து போனான், நம்முடைய நிர்பந்தம் எப்படி செத்து போச்சுது, துக்கம் வருகிற நேரத்தில் இப்போ சந்தோஷத்தை கொண்டு வருகிறோமே, இதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் இருக்கிறோமே, இதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறது. இப்படி கிறிஸ்துவின் ஜீவன் மரணம் எங்களிலும் அந்த மரணத்தை சுமந்து தெரிகிறோம், ஜீவன் புறம்பே. இதுதான் ஜீவ வாழ்க்கை, இதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. இதுக்கு எவ்வளவு தடைகள் உலகத்தில். பாவம் தடை இல்லை. பாவம் செய்கிறவனுக்கு உள்ளும் புறம்பும் பாவி என்பது எல்லாருக்கும் வெளியே தெரியும். முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தத்திற்குள் இருக்கிறவனுக்கு
அவன் பாவி என்பது அவனுக்கு தெரியாது. அவன் தன்னை நீதிமானாக பார்ப்பான். இந்த நீதி தான் சத்தியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய நீதியாக இருக்கும். பார்க்கலாம். நாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். இருபத்தி 2வது வசனம். எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்திற்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த சுவிசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். நீங்கள் அந்த மோசையின் லெவலில் நிற்காதீங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் எப்படி பிரவேசிக்கணும் என்பதை குறித்து இயேசுவை பற்றி அந்த பரிசுத்தவான்கள், முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தவான்களாக இருந்த யூதர்களுக்கு பவுல் எடுத்து சொல்கிறார். அதன் ரியாக்ஷன் என்ன பாருங்க. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாக இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமானது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும். இதுதான் முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். சத்தியத்தை எதிர்க்கிறது. இந்த முதலாம் கூடாரத்தின் திரைச்சலி கிழிக்கப்பட்டிருக்கு. நீ அந்த மார்க்கத்தின் வழியாக கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி அவர் சரீரத்தோடு அவருடைய உயிர்த்தெழுதலோடு ஐக்கியமாக தான் திரை கிழிக்கப்படுகிறது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் ஆபத்துக்கு உதவாது என்று சொன்னால் அதை கேட்கறதுக்கும் யாரு கிடையாது, அதை காண்கிறதுக்கும் கண் கிடையாது, அதை இருதயத்தில் உணர மாட்டார்கள். அவ்வளவு கொடிய ஒரு மந்தமான வாழ்க்கையில் வைத்திருப்பது இந்த பரிசுத்தம், இந்த நீதி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் உன் ஆபத்தெல்லாம் நீங்கி போகும். உன்னுடைய இளைப்பாறுதல் இருக்கும், சமாதானம் இருக்கும். கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலில் மேல் உள்ள உன்னுடைய நம்பிக்கை தான் அந்த திரைச்சலின் வழியாக நாம் போகிறது. சொன்னால் கண் இருக்குது, காது இருக்குது, இருதயம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு, கிருபையின் சம்பூரணம் இருக்குது. ஆனால் அதை உதாசீனப்படுத்துவார்கள். அந்த அளவு இருதயம் கொழுத்து போகும்படியாக முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக விடாதபடிக்கு நமக்கு தடையாக இருக்கும். அதை தான் எழுதுறாரு. பாவிகள் யாரும் இதை செய்யலை, பரிசுத்தவான்கள் தான் செய்திருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் பாதாளத்துக்கு போகிறது ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான். மற்றபடி கிழக்க மேற்க இருந்து எல்லாம் வந்துடுவாங்க. ஆபிரகாமோட பந்தி இருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார். பவுல் அதனால தான் அவர் சொல்கிறார், சிலுவை குறித்த இல்லாமல் எனக்கு வேற இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்தா கூடாது, எனக்கு இளைப்பாறுதல் கிடையாது. சிலுவை தான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. சகோதரரே, இவ்வளவோ காலம் வாழ்ந்துட்டோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் அது நம்முடைய இருதயத்தை கிழிக்காது, நம்முடைய மனுஷ நிர்பந்தத்தை நீக்காது. நாம் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றால் பரலோகம் எப்படி கிடைக்கும்? நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அப்படி ஒரு கொழுத்து இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கா? கண்ணை மூடிக்கொண்டோமா? செவியை மூடிக்கொண்டோமா? வாயை மூடிக்கொண்டோமா?
கேட்கவும் மாட்டேன், காணவும் மாட்டேன், இருதயத்தில் நான் உணரவும் மாட்டேன். அப்படி ஒரு பரிசுத்தம் எனக்கு முக்காடு போட்டு வச்சிருக்குதா? அது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது அவருடைய இருதயத்தில் முக்காடு இருக்கும். அவர்கள் கிறிஸ்துவிடம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுப்படும். அப்போ மறுரூபம் அடைந்து நாம் பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கைக்கு நமக்கு தடையே ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் இருக்கும். நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் ஆகாதபடிக்கு இந்த பரிசுத்தத்திற்குள் நிற்கும் பொழுது ஒரு மகா பெரிய கண்ணி, அது பாதாளத்துக்கு கொண்டு போகிற கண்ணி என்பதே நமக்கு தெரியாது. பரிசுத்தமே பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ராஜ்யத்தின் புத்திரர் பாதாளத்துக்கு தானே போகிறாங்க. பாவியும் வேசியும் பரலோகத்துக்கு போகிறாங்களே. அந்த அளவு நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இது கொடிய வஞ்சகம், சிறையிருப்பு. கிறிஸ்து வந்ததே நமக்கு நம்மை இந்த பௌதிக நிலையில் இருந்து நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். இந்த உலகம் சிலுவையில் அறையண்டு இருக்கிறது. உலகம் என்ன ஒன்றும் மேற்கொள்ளவே முடியாது. உலகம் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. இந்த பௌதிக சரீரமும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த சரீரம் இனி என்னை பயமுறுத்தவும் முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது ஆவிக்குரிய சரீரம், கிறிஸ்துவின் ஆவி, அவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். இப்போ தேவனுக்கு முன்பாக நீதிமான்கிறதை நான் நம்பணும், விசுவாசிக்கணும். எந்த கேடும் எனக்கு இந்த உலகத்தில் கிடையாது என்பதை நம்பணும். நான் ஆவிக்குரிய ஜீவனாக மாறிவிட்டேன் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றின் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு நாம் உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம், இந்த ஜெயந்தான் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இயேசு எப்படி தூக்கி போட்டிருந்தாங்க? முன்னணியில் தூக்கி போட்டிருந்தாங்க. அவர் யார்? ஆட்சி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜா, தெய்வத்துவத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறவரை மாடுகளுக்கு தீவனம் போடுகிற அந்த தொட்டியில் துணியை வச்சு கட்டி தூக்கி மாட்டுக்கு தீவனம், மிருகங்களுக்கு தீவனம். எந்த மிருகம் அவரை சேதப்படுத்த முடிஞ்சது? ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் உலகத்தில் மேன்மையாக இருந்தான் ஏரோது, புழுத்து செத்தான். அவன் சிங்காசனத்தில் இருப்பான். ஆனால் உலகத்தை ஜெயிக்கிறவர் எங்கே இருப்பார்? முன்னணியில் கிடப்பார். இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2:8 பார்க்கிறோம். அதனால் நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்தம், இந்த நீதி, இதில் இருந்து நான் தப்பணும். உலகத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. மத ரீதியான பரிசுத்தமும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நாம் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அவர் மரணத்தில் பங்கெடுத்து உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து இப்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவருடைய சிங்காசனத்தில் அவர் என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து போய் கிடந்த உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இப்போ நான் மனுஷனா இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா? அல்ல, இந்த உலகத்திலிருந்து மனுஷத்துவத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவனாக ஆவிக்குரிய உலகத்திற்குள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டேன்னா? என் தலைக்கு மேலே தொங்குகிற கத்தி நீங்கி விட்டனா? அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படியாக கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். சகோதரர், காலத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது, சத்தியத்தை எதிர்க்கவும் கூடாது. சத்தியத்தை எதிர்க்கிற ஒரு பரிசுத்தம் இருக்குமானா அதை குப்பையாக பார்க்கணும், தூக்கி தூர போடணும். இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு சிறையிருப்பு. இதில் இருந்தால் ஆண்டவர் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. மரித்தேன், உயிர்த்தெழுந்திருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர்களாக இருக்கிறேன். இதுதான் அவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு கேடு கிடையாது, ஒரு சேதம் கிடையாது. விசுவாசத்தில் மறு ரூபம் அப்படியே அடைந்து கொண்டு போகணும். ஒரு ஸ்டெப் ஏறும்போது இந்த முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் நம்மை தாக்கும். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடைந்தாயிற்று என்றால் ஆசையாய் தொடர்கிறேன், தொடர்ந்து போவோம். கர்த்தருடைய பாதத்துக்கு வழி நடத்துகிற உபாத்தியாக சொல்ற கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவரிடத்துல கேளுங்க, அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜீவ நீர் ஊற்று உள்ளே வரணும். வந்தால் நாம் எல்லா கண்ணிகளுக்கும் தப்ப முடியும். இளைப்பாறுதல் நீதி இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக அதை பெற்றுக்கொள்வோம், அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆமேன், ஆமேன்.